ப்ரீவியஸ் செஷனில் இன்ஹெரிட்டன்ஸ் அண்டு என்கேப்சுலேஷன் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ பாலிமார்பிசம் பற்றி பார்ப்போம். ஸோ பாலிமார்பிசம் மீன்ஸ் மெனி ஃபார்ம்ஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் மெத்தடை டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க் பார்க்க வைக்கிறது தான் நம்ம பாலிமார்பிசம்னு சொல்லுவோம். ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. வேரிஸ் ஆன்லைன் கம்பைலர். ஸோ இங்கே வந்து நான் இந்த பழைய கிளாஸஸ் இருக்குல்ல, இந்த என்கேப்சுலேஷன் எல்லாத்தையுமே நான் எடுத்துடுறேன். ஸோ இந்த இடத்துல நான் பப்ளிக்கு இன்ட்டு ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இன்ட்டு ஏ கமா இன்ட்டு பி, ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பி. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த மெத்தட் நான் கால் பண்ணையில் ஏவையும் பியையும் ஆட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. கரெக்டாக அந்த ஒர்க்கை தான் பண்ண போகுது. இப்போ நான் இந்த இடத்துல எத்தனை தடவை ஓபிஜே டாட் ஆடு கொடுத்தாலும், ஓபிஜே டாட்டு ஆடு 10,20. ஸோ நான் ஒரு தடவை கால் பண்ணுறேன், எனக்கு 10ன்ற அவுட்புட். சரி, ஓகே, ரிட்டர்ன் பண்ணிக்கனால இதை சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனுக்குள்ளே கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வேல்யூ ஷோ ஆகும். எனக்கு 30ன்ற வேல்யூ கிடச்சிருக்கு. நான் இப்போ இதை திரும்ப ஒரு தடவை கால் பண்ணுறேன். நான் இன்னொரு தடவை இந்த மெத்தடை கால் பண்ணி வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன். 20 + 20ன்னு கொடுக்குறேன். 40. நான் திரும்ப இன்னொரு தடவை இதை கால் பண்ணுறேன். இந்த தடவை 20,30,40 சாரி 10,20,50ன்னு சொல்லிட்டு 3 வேல்யூ கொடுக்குறேன். ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு எரர் வந்து ஷோ ஆகுது. என்ன எரர்னா, ரெக்வயர்டு. எனக்கு இந்த மெத்தட் என்ன கெட் பண்ணுது, 2 வேல்யூ மட்டும் தான் கெட் பண்ணுது. ஆனால் இங்கே ஃபவுண்ட் ஆனது 3. ஸோ இந்த இடத்துல என்னால் ஒரு மெத்தட் வந்து ஒரே ஒர்க்கை தான் பார்க்கும். அது 2 வேல்யூ வாங்கி ஆட் பண்ண போதுன்னா அது 2 வேல்யூவை மட்டும் தான் ஆட் பண்ணும். அதுக்கு எக்ஸஸாக என்னால் வேறு எதுவும் கொடுக்கவும் முடியாது, என்னால் எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. இது முன்னாடி நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த சில பிரச்சனைகள். ஸோ ஊப்ஸில் இருக்க பாலிமார்பிசம்ன்ற கான்செப்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த சேம் மெத்தடையே வந்து வேறு ஒர்க்கோ இல்லை அடிஷ்னல் ஒர்க்கோ பார்க்க வைப்போம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை வச்சு நீங்கள் ஒரு மெத்தடை சேம் மெத்தடுன்னு சொல்லுவீங்க? நேம் வச்சு தானே ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ ஆடுன்னு இருந்தால் ஒரு மெத்தடு, சப்புன்னு இருந்தால் ஒரு மெத்தடு, மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ஒரு மெத்தடு, டிவிஷன் இருந்தால் ஒரு மெத்தடு. அப்போ சேம் மெத்தட் நேமில் நம்ம இன்னொன்று க்ரியேட் பண்ண போகிறோம். பப்ளிக் இன்ட்டு ஆடு இன்ட்டு ஏ கமா இன்ட்டு பி கமா இன்ட்டு சி. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் 3 விதமான ஆர்குமெண்ட்டை கெட் பண்ணியிருக்கேன். ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆக்சுவலாக இந்த சேம் மெத்தடை நான் இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை கால் பண்ணாலும் எனக்கு 2 நம்பரை கெட் பண்ணி ஆட் மட்டும் தான் பண்ணும். இப்போ நான் 3 நம்பர் கொடுத்தாலும் எந்த மெத்தடை கால் பண்ணுவேன், அதே ஆடுன்ற மெத்தடை தான் கால் பண்ணுவேன். இங்கே 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ 2 வேல்யூ கொடுத்தா எனக்கு இந்த மெத்தட் ஒர்க் ஆகும், 3 வேல்யூ கொடுத்தா இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். ஸோ பாலிமார்பிசம்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. பட் இதை பற்றி இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ பாலிமார்பிசம்னா மெனி ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வி யூஸ்டு பாலிமார்பிசம் டு டூ த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் இன் அ சேம் மெத்தட். ஸோ ஒரு சேம் மெத்தடை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸை பண்ணுறதுக்காக பாலிமார்பிசத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். பாலிமார்பிசத்தில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கம்பைல் டைம், அனதர் ஒன் இஸ் ரன் டைம். ஸோ இந்த கம்பைல் டைமுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. கம்பைல் டைமை மெத்தட் ஓவர் லோடிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மெத்தட் ஓவர் லோடிங்
தென் எனக்கு ரன் டைமை வந்து மெத்தட் ஓவர் ரைடிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாலிமார்பிசம் மீன்ஸ் மெனி ஃபார்ம்ஸு. நம்ம சேம் மெத்தடை மல்டிபிள் ஒர்க்ஸ் பண்ண வைக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். இது கம்பைல் டைம் அண்ட் ரன் டைம் 2 பார்ட்ஸாக பிரிக்கிறோம். கம்பைல் டைமுக்கு எக்ஸாம்பிள் மெத்தட் ஓவர்லோடிங், ரன் டைமுக்கு எக்ஸாம்பிள் மெத்தட் ஓவர் ரைடிங். இதுதான் தியரி பார்ட்டில் நம்ம கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ வாண்ட் டு ஆட் 2 வேல்யூஸ் அட் த சேம் டைம் 3 வேல்யூஸ் இன் அ சேம் மெத்தட். ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கையில் நம்ம அதை தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆடுன்ற ஒரு மெத்தட் 2 வேல்யூ கொடுத்தாலும் அதை ஆட் பண்ணும், 3 வேல்யூ கொடுத்தாலும் ஆட் பண்ணும். இந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு எரரையுமே ஷோ பண்ணாது. இப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த பாலிமார்பிசத்தோட பேர் கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அண்ட் வி கால்ட் இட் மெத்தட் ஓவர் லோடிங். ஸோ இதுக்கான செட் ஆஃப் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெத்தட் ஓவர் லோடிங். ஸோ இதுக்கான ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சேம் மெத்தட் நேம், சேம் கிளாஸில் இருந்திருக்கணும், ஆனால் டிஃபரண்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த இதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. நம்ம அங்கே கோடில் பார்க்கல இன்னும் புரியும். சேம் மெத்தட் நேமு, சேம் கிளாஸு, டிஃபரண்ட் பேராமீட்டர். எனக்கு மெத்தட் நேம் என்னது, இங்கேயும் ஆடு தான், இங்கேயும் ஆடு தான். ஸோ ஓவர் லோடிங்னா எனக்கு சேம் மெத்தட் நேமில் தான் இருந்திருக்கணும். தென் சேம் கிளாஸ் ஏக்குள்ளே தானே எனக்கு இந்த 2 மெத்தடுமே இருக்குது. இல்லை இந்த மெத்தட் கிளாஸ் பிலேயும் இந்த மெத்தட் கிளாஸ் ஏலேயும் இல்லை, ரெண்டுமே கிளாஸ் ஏல தான் இருக்குது. அப்போ சேம் மெத்தட் நேம் சேம் கிளாஸ்க்குள்ளே தான் ரெண்டுமே இருக்க போகுது. ஆனால் வேரியபிள் வந்து டிஃப்ரெண்ட், அதாவது பேராமீட்டர் டிஃப்ரெண்ட். இங்கே எனக்கு இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னு இருக்குது, இங்கே 3 வேல்யூ இருக்குது. இல்லை எனக்கு 2 தான் வேணும்னா இங்கே நான் இந்த இடத்துல டபுள்னு கொடுத்தா கூட இதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இந்த இடத்துல டபுள் ஏ டபுள் பி, இங்கே கீழே இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னு கொடுத்தாலுமே அது ஓவர் லோடிங் தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஓவர் லோடிங் சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ கம்பைல் டைமுக்கு கீழே வரும். அப்போ ரன் டைம்னா எப்படி இருக்கும், மெத்தட் ஓவர் ரைடிங்கிறது என்னன்றதை பற்றியும் பார்ப்போம். இங்கே எனக்கு கிளாஸ் ஏ என்ன பண்ணுது, பியை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் பி கிளாஸ்க்கு வந்துக்கிறேன். பப்ளிக் வாய்ட் ஹை. இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், அதே மெத்தடை இங்கே ரைட் பண்ண போகிறேன். பப்ளிக் வாய்ட் ஹை சிஸ்டம் டாட் அவுட் டாட் println hello. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாய், இங்கே ஹாய், இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஹலோன்னு கொடுத்துருக்கேன், இங்கே ஹாய்னே கொடுத்துருக்கேன். ஓவர் ரைடு மட்டும் எப்பயுமே அட்டு ஓவர் ரைடுன்ற அனடேஷனை யூஸ் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக அந்த ஓவர் ரைடு என்ன பண்ண போகுதுன்னா, அந்த முன்னாடி இருக்க ஒரு மெத்தடை அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக இந்த மெத்தடை அதுக்கு மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுதுன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த மெத்தட் மேலே இந்த மெத்தடை ரைட் பண்ணோம், அந்த மெத்தடில் என்ன இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு அதை ஓவர் கம் பண்ணி இந்த மெசேஜை எனக்கு ஷோ பண்ண போகுது. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு எனக்கு ஓவர் லோடிங்கிறது சேம் கிளாஸில் சேம் மெத்தட் நேமில் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸில் இருக்கும். ஆனால் ஓவர் ரைடுன்றது வந்து சேம் நேமு சேம் பேராமீட்டர். இங்கே என்ன பேராமீட்டர் கொடுத்துருக்கோமோ அதுதான் இங்கேயும் கொடுக்க போகிறோம். ஆனால் கிளாஸ் மட்டும் டிஃப்ரெண்ட். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது எனக்கு பி கிளாஸ், அதாவது பேரண்ட் கிளாஸ். ஆனால் ஓவர் ரைட் பண்ண மெத்தட் எங்கே இருக்குது, சைல்டு கிளாஸில், அதாவது ஏ கிளாஸில். எப்பயுமே இந்த ஓவர் ரைடுன்ற அனடேஷன் சைல்டு கிளாஸில் தான் இருந்திருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஹாய்ன்றதையும் கால் பண்ணுவோம். obj டாட் ஹாய். ஹலோ 30ன்றது வந்து எனக்கு ஷோ ஆகிருக்கு, இந்த ஆடுன்ற மெத்தடு ஒன்று. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 வேல்யூ கொடுத்தப்போ எனக்கு 30ன்றது வந்துருச்சு. ஹலோன்ற மெசேஜ் தான் வந்திருக்கே தவிர நான் இங்கே பேரண்ட் கிளாஸில் கொடுத்த ஹாய்ன்ற மெத்தட் வரல. ஏன்னா எனக்கு இந்த மெத்தடை இங்கே நான் ஓவர் ரைட் பண்ணிட்டு இதில் இருக்க கண்டென்ட் தான் எனக்கு டிஸ்பிளே ஆக போகுது. இதுதான் வந்து ஓவர் ரைடு.
இப்போ நான் இந்த இடத்துல 20 பக்கத்தில் இன்னொரு 50 கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி தடவை இந்த மாதிரி பண்ணேன்னு எனக்கு எரர் ஆச்சு கரெக்டாக. ஒன்லி செகண்ட் வேல்யூவை மட்டும்தான் வந்து அது எடுத்துக்கிச்சு. ஆனால் இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் 3 வேல்யூ கொடுத்தாலும் ரன் ஆகுது. ப்ளஸ் இந்த ஹாயின்ற மெத்தடில் ஹாயின் பிரிண்ட் ஆனதே இப்போ எனக்கு காட்டலை, ஹலோன்றது தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ சேம் மெத்தடை நான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க் பார்க்க வச்சுருக்கேன். இங்கே 2 தான் ஆட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மெத்தடை 3 நம்பரை ஆட் பண்ண வச்சுருக்கேன். இங்கே ஹலோன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு மெத்தடை ஹாய்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு மெத்தடை ஹலோன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வச்சுருக்கேன். ஸோ இதை தான் நம்ம பாலிமார்பிசத்தில் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஒரு குயிக் ரீகால் பண்ணி போயிட்டு வந்துடுவோம். ஓகே, பாலிமார்பிசம்னா மெனி ஃபார்ம்ஸ்னு அர்த்தம். இது வந்து எனக்கு ஒரே மெத்தடை மல்டிபிள் ஒர்க்ஸ் பார்க்க வைக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறேன். இதில் கம்பைல் டைம் அண்ட் ரன் டைம்னு 2 டைப் இருக்குது. கம்பைல் டைமுக்கு எக்ஸாம்பிள் மெத்தட் ஓவர்லோடிங், ரன் டைமுக்கு எக்ஸாம்பிள் மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங்கில் சேம் மெத்தட் நேம், சேம் கிளாஸு அண்டு டிஃபரெண்ட் பேராமீட்டர்ஸ். மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா மெத்தட் ஓவர் ரைடிங்னா சேம் நேமு, சேம் பேராமீட்டர்ஸ். நீங்கள் பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணீங்க, ஓவர்லோடிங் மாதிரி சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஓவர் ரைடிங் ஒர்க் ஆகாது. இதோட ரூல் இதுதான். சேம் நேமில் தான் இருந்திருக்கணும், சேம் பேராமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அங்கே நீங்கள் பேராமீட்டரே கொடுக்கலனாலும் இந்த மெத்தட்லேயும் பேராமீட்டர் கொடுத்துருக்கக்கூடாது. ஆனால் கிளாஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் கிளாஸ், அதாவது பேரண்ட் அண்ட் சைல்டு கிளாஸில் ரிசைட் ஆகிருக்கும். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னும் அடிஷ்னலாக 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட். ஸோ சைல்டு கிளாஸில் தான் நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியும். இன்னொன்று அட்டு ஓவர் ரைட் அனடேஷன். ஓகேவா? ஸோ பாலிமார்பிசத்தில் இதை தாண்டி எதுவுமே இல்லை. நான் நம்ம போட்ட கோடையுமே இதுக்கு கீழே ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். இந்த 10 வேணாம், தேவையில்லாத அடிஷ்னல் மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ரிமைனிங் இருக்க எல்லாமே தேவையான மெத்தட்ஸ் தான். தென் ஃபைனலி இதோட நம்ம ஊப்ஸில் 3 பில்லரை கவர் பண்ணிட்டோம். இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் பக்கம் போகிறோம். அப்ஸ்ட்ராக்ஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான கான்செப்ட். பட் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்ஸ்ட்ராக்ஷன் சிம்பிளி மீன்ஸ் hide the implementation behind the screen. பட் இங்கே ஹைடிங் த இம்ப்ளிமெண்டேஷனே ஓகே தான். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் தான் நான் இம்ப்ளிமெண்டேஷனை ஹைட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன் தான் என்னன்றதை பற்றி கிளியராக பார்ப்போம். இப்போ இங்கே நான் இன்ட்டு ஏன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ இதுக்குரிய வேல்யூவை நான் இங்கேயே செட் பண்ணாமல், இந்த 10 என்னால் அப்டேட் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் இதை நான் செட் பண்ணாமல் இப்படி டிக்ளேர் மட்டும் பண்ணி வச்சுட்டு எனக்கு தேவைப்பட்ட வேல்யூவை என்னால் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? எப்போயாச்சும் ஒரு இடத்துல தேவைப்படுதுன்னா ஏஇசி போட்டு 20 நான் அங்கே ஆட் பண்ணிப்பேன். பட் இதே மாதிரி என்னால் ஒரு மெத்தடில் பண்ண முடியுமா? ஒரு மெத்தடை சும்மா ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த மெத்தடை லேட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னால் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் பண்ண முடியும். எப்படி பண்ணலாம்னா ஊப் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். பட் நார்மல் ஒரு சுச்சுவேஷனில் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் void message ஸோ நான் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம எடுத்துருவோம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆல்ரெடி இந்த கான்செப்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஒரே ஒரு கிளாஸ் ஏவை மட்டும் வச்சுட்டு நான் ரன் பண்ணுறேன். ஹாய் மெத்தடுமே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இங்கே என்ன காட்டுதுன்னா மிஸ்ஸிங் மெத்தட் பாடி. நீங்கள் ஒரு மெத்தடை ரைட் பண்ணுறீங்கனாலே அதை கண்டிப்பான முறையில் நீங்கள் பாடி ஓப்பன் பண்ணிடணும். அதாவது கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியிருந்துருக்கணும்.
இங்கே என்னால் பண்ண முடியாது. ஆனால் அப்ஸ்ட்ராக்ட்ன்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன்ற ஒரு ஊப்ஸ் கான்செப்டை ஃபாலோ பண்ணுறது மூலமாக என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் சிம்பிளி மீன்ஸ் ஹைட் த இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லி பார்த்துருந்தோம் கரெக்டாக. இதுக்கான செட் ஆஃப் ரூல் என்னென்னா, எவ்ரி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் must contain abstract keyword. ஸோ எனக்கு எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டை கண்டெயின் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்க கிளாஸு கண்டிப்பாக ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக தான் இருந்திருக்கணும். ஸோ இதன் கோடிங்கில் இப்போ பார்க்கல உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட்ன்ற ஒரு கீவேர்டை ஆட் பண்ணுறேன். இந்த எரரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இங்கே என்ன எரர் காட்டியிருக்குன்னா, மெத்தட் ஆர் பாடி வந்து இல்லைன்னா இதை அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணுன்னு சொல்லி போட்டிருக்கு. இதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு எரர். நான் அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ என்ன காட்டுதுன்னா, ஏ இஸ் நாட்டு அப்ஸ்ட்ராக்ட். ஸோ எனக்கு இந்த கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டாக இல்லை ஒரு இந்த மெசேஜை எனக்கு ஓவர் ரைடை பண்ணலை. இந்த இடத்துல நான் ஒன்றும் ஓவர் ரைட் அனோட்டேஷன் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த மெத்தட் ஏற்கனவே இருந்திருக்கணும். பட் இப்போ இல்லாதனால என்னால் இங்கே இதை யூஸ் பண்ண முடியாது ஓவர் ரைட். ஒன்று இது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இருந்துச்சுன்னா இந்த கிளாஸும் கண்டிப்பாக ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக தான் இருந்திருக்கணும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் ரூல் என்னென்னா, நம்மளால் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. இதையுமே இங்கே நான் ஆட் பண்ணிக்கிறேன். we can't create object for abstract class. ஸோ இது எல்லாமே நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி உட்காந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கல உங்களுக்கு தெரியும் ஆன்சர் வந்து இன்டர்வியூவில் எப்படின்னு நம்ம சொல்கிறது. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதே ஃபார்மெட்டில் தான் நீங்கள் வருவீங்க. அப்ஸ்ட்ராக்ஷன்னா அது இம்ப்ளிமெண்டேஷன் ஹைட் பண்ணுறது. எவ்ரி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டை வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஷோ ஆகுது, கிளாஸுமே எனக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருந்திருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணால் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு என்னால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாதுன்றது வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கையில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து நேச்சுரலாகவே வரும். நீங்கள் உட்காந்து இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும், தியரி படிக்கணும்னு எந்த ஒரு நெசசரியுமே கிடையாது. இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு எந்த எரருமே ஷோ ஆகலை கரெக்டாக. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னால் எனக்கு செமிகோலன் வச்சு என் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல கர்லி பிரேசஸ் வச்சு பாடி ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டேன். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்க ஒரு கிளாஸு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக தான் இருக்கணும். இதில் என்னால் இந்த மாதிரி மெத்தட் மட்டும்தான் ரைட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இது கூட நம்ம ஒரு ஃபுல்லி டிஃபைன் மெத்தடுமே ரைட் பண்ணிக்கலாம். ஃபுல்லி டிஃபைனாக பப்ளிக் வாய்டு ஹாய். ஸோ இந்த மாதிரி என்னால் ஒரு பாடி கண்டெயின் பண்ணியிருக்க மெத்தடுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் செமிகோலன் வச்சு முடிக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு நார்மல் மெத்தடும் நம்மளால் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே ரைட் பண்ணிக்க முடியும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடு என்னால் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸு அப்ஸ்ட்ராக்ஷன் எதையுமே போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட்டு ஊப்ஸில் இருக்க ஒன் கான்செப்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் யூஸ்டு டு ஹைடிங் த இம்ப்ளிமெண்டேஷன். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்றதே தெரியாது இந்த மெத்தடை பார்த்தா. ஆனால் இங்கே நான் பாடி ஓப்பன் பண்ணிட்டேன்னா அதுக்குரிய கோடை இங்கே தான் ரைட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இது எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு மெத்தட். இதில் என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு இங்கேயே தெரிஞ்சிருக்கும். இது நான் இம்ப்ளிமெண்டட் மெத்தட். ஸோ ஜஸ்ட்டு செமிகோலன் வச்சு என் பண்ணிட்டேன். இதுக்குரிய கோடு எனக்கு இங்கே கீழே இல்லை. ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணுதுன்றது எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, நீங்கள் எல்லோரும் ஒரு ஏடிஎம்க்கு போகிறீங்க, எல்லோரும் இல்லை, நீங்கள் ஒரு ஏடிஎம்க்கு போகிறீங்க. அங்கே போனோன்னே என்ன பண்ணுவீங்க, கார்டு போடுவீங்க. உங்களுக்கு ஒரு 5 to 6 பட்டன் காட்டும், வித்ட்ரா, டெபாசிட், பேலன்ஸ் என்கொயரி. ஸோ அந்த பட்டன் அங்கே இருக்குன்றது தான் உங்களுக்கு தெரியுமே தவிர, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்னல் ப்ராசஸ் என்ன இருக்குது, அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியாது கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயுமே நம்ம அப்ஸ்ட்ராக்ஷனில் அந்த மெத்தட்ஸை மட்டும் யூஸ் பண்ணுவோம்.
பட் அதுக்குரிய இம்ப்ளிமெண்டேஷனை ஹைட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது? ஏன்னா இந்த மெத்தடை வச்சுருக்கோம், ஆனால் இதை எடுத்து நம்ம ரைட் பண்ணணும் கரெக்டாக. அதை எங்கே பண்ணுவீங்கன்னா உங்களோட சைல்டு கிளாஸில் தான் பண்ணுவீங்க. நான் இன்னொரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் ஏ. ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்க, அது ஏவே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் திரும்ப ஓவர் ரைடை யூஸ் பண்ணுவேன். ஓவர் ரைட் மெத்தடை அப்படியே ரைட் பண்ணணும் நம்ம. வாய்டு மெசேஜ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் நத்திங். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இந்த மெத்தட் என்ன பண்ண போகுதுன்னே தெரியாது, ஆனால் நான் அதை சைல்டு கிளாஸில் அது என்ன பண்ணணும் அப்படின்ற கூட ரைட் பண்ணிக்கேன். ஸோ இந்த ஓவர் ரைடுக்கு ஆல்ரெடி நம்ம ரூல்ஸ் பார்த்துருக்கோம். சேம் நேமு, சேம் பேராமீட்ரு, பட்டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். ஸோ அதை தான் இங்கே அச்சீவ் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு இந்த மெசேஜை கால் பண்ணால் அந்த நத்திங்கிறது தான் ஷோ ஆகும். ஆனால் இந்த இடத்துல எனக்கு அதோட இம்ப்ளிமெண்டேஷனை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை யூஸ் பண்ணி. தென் இந்த நார்மல் மெத்தட் எப்படி கால் பண்ணலான்னா, எனக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது, ஆனால் அதோட சைல்டு கிளாஸ்க்கு தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இதோட ஆட்ரிபியூட் எல்லாமே எனக்கு இந்த கிளாஸ்க்கு பாஸ் ஆக போகுது. அப்போ நான் இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இந்த ஹாய்ன்ற மெத்தடை அக்சஸ் பண்ணிக்க முடியும். பி ஓபிஜே பி obj dot message. ஸோ இன்னொன்று என்னது obj dot hi. ஸோ ரன் பண்ணிக்கலாம். அட் ஓவர்ரைடு, ஓ வந்து கேபிட்டல் லெட்டர். மெசேஜ் வந்து அது ஓவர் ரைட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசனு? பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் வாய்டு மெசேஜ், வாய்டு மெசேஜ். ஓகே, நான் இதை வந்து பப்ளிக் கொடுத்துருக்கேன். பப்ளிக்ன்றது எனக்கு அக்சஸ் வந்து இந்த பேக்கேஜ் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ என்னால் லோயர் வச்சு ஹையரை சேஞ்சஸ் பண்ண முடியாது. அதாவது அந்த மெத்தட் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி டிட்டோவாக இங்கே இருந்திருந்தால் மட்டும்தான் ஓவர் ரைட் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல எஸ் ஸ்மால். ஸோ நத்திங்ன்றது எனக்கு ஷோ ஆயிருக்கு. இந்த மெசேஜ் இங்கே நான் இம்ப்ளிமெண்ட்டை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே இருக்குது, அது நத்திங். ஹாய்ன்றது இதுக்குள்ளே நான் க்ரியேட் பண்ண ஒரு நார்மல் மெத்தட். ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். நான் இந்த கோடையுமே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன், ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்காண்டி எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ஷனில் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம், அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் யூஸ்டு டு ஹைட் த இம்ப்ளிமெண்டேஷன். எப்படி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடோ அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டை கண்டெயின் பண்ணியிருக்கணும். அதை கண்டெயின் பண்ணியிருக்க கிளாஸுமே கண்டிப்பாக ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக தான் இருந்திருக்கணும். நம்மளால் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண முடியாது. அதனால அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி சைல்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். அது மூலமாக என்னால் பேரண்ட்டில் இருக்க மெத்தட்ஸை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். இது ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. எதனாலனா நம்ம இங்கே ஃபுல்லி டிஃபைன் மெத்தடையும் அலோவ் பண்ணுது. கரெக்டாக என்ன தான் எனக்கு இங்கே அப்ஸ்ட்ராக்ட் இருந்தாலும் ஒரு ஃபுல்லி டிஃபைன் மெத்தடை இது அலோவ் பண்ணுறதுனால 100% அப்ஸ்ட்ராக்ஷனை இங்கே என்னால் அச்சீவ் பண்ண முடியாது யூஸிங் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ அப்போ வேறு எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு செஷன்ஸில் பார்ப்போம். ஸோ இன்னும் நம்மளுக்கு நிறைய கவர் பண்ண வேண்டியது இருக்குது. இன்டர்ஃபேஸு, கலெக்ஷனு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டே போவோம். இப்போதைக்கு நம்ம இந்த ஊப் 4ஐயுமே பெட்ரு எக்ஸாம்பிள்ஸோட ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸுமே பார்த்துருக்கோம். அதை எப்படி ஆன்சர் பண்ணுறது
அதுக்குரிய எக்ஸாம்பிள் கோடுமே கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்டர்வியூவில் பென் அண்ட் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் இந்த கோடை தாராளமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட 2 கிளாஸஸ் இருக்கா, அதில் ஒன்றில் நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த கிளாஸை நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக போட்டிருப்பேன். தென் அதுக்குள்ளே இருக்க மெத்தடையுமே நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக கொடுத்து சைல்டு கிளாஸில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலமாக என்னால் அந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓரலாகவும் கோடிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.